வாக்யஜ்ஞேன கல்பதாம். அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசிதும் கஷ்யக்னுயாத் வினாத்மானம் கல்பகோட்டிசதைரபி. அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசிதும் கஷ்யக்னுயாத் வினாத்மானம் கல்பகோட்டிசதைரபி. ஆத்மானம் ஆத்மானம் வினா, ஆத்மானம் வினான்னா தன்னை தவிர அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசித்தும் கஹா சக்னுயாத், தன்னை தவிர பாஷபந்தம் விமோசித்தும், இந்த பாஷபந்தத்தை விமோச்சனம் பண்ணுறதுக்கு, பாஷபந்தம்னா என்ன, எல்லாம் ஒட்டின்னு இருக்கோமே, எத்தனை பாஷபந்தம் இதில் சொல்கிறார் கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்தில் ஆசுரி சம்பத்தில் சொல்கிறார். ஆஷா பாஷசதைர் பத்தாஹ காமக்ரோத பராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேனார்த்த சஞ்சயான். சரியான ஸ்லோகம். ஆஷா பாஷசதைஹி பத்தாஹ. ஆஷான்னா என்ன, ஆசை. எத்தனை ஆசை இருக்குன்னா 100கணக்கில்ங்கிறான். ஆஷா பாஷசதைஹி, பாஷம்னா என்ன, உனக்கு எத்தனை பேர்கிட்ட அபிமானம் இருக்குன்னா அதுவும் 100கணக்கான பேர்கிட்ட இருக்கு. ஆஷா பாஷசதைஹி பத்தாஹ. அதனால அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒன்னொன்னையும் பார்த்தா அந்த பொருளை பார்த்தா சிரிப்பாக இருக்குது, ஆசையாக இருக்குது. காம குரோத பராயணாக. திடீர்னு நான் உங்களுக்கு ஒரு வைர மோதிரம் கொடுத்தேன்னா ஹை அப்படின்னு தானே சொல்லுவோம். வருமா வராதா? ஒரு திடீர்னு ஒரு வைரத்தில் வளையலோ, வைரத்தில் இதோ இந்தாங்க தட்சிணாமூர்த்தி பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். தட்சிணாமூர்த்தி பிரசாதம் தத்துவமசின்னா யாராவது வாங்குவாங்களா? தட்சிணாமூர்த்தி பிரசாதம் ஒரு ஜோடி வளையல், வைர வளையல் அப்படின்ன உடனே ஆஹா சொல்லி அந்த வைரத்தை பார்த்து ஒரே ஆனந்தமாக. ஆஷா பாஷசதைர் பத்தாக, அது ஆஹான்னாலே 10 ஜென்மா நிச்சயம்னு அர்த்தம். ஆஹா அப்படின்னு சொன்னாலே 10 ஜென்மா. என்ன ஜென்மான்னு நான் சொல்லலை. என்னால் ஆஷா பாஷசதைஹி பத்தாக, எப்போ பார்த்தாலும் காம குரோத பராயணாக, விருப்பு வெறுப்பு. அதனால் அனுபவிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, நான் இப்போ சமீபத்தில் எங்கேயோ போயிருந்தேன், போட்டிருக்காங்க உடம்பெல்லாம் நகை, ஆளே தெரியல. அப்புறம் ஈகந்தே காமபோகார்த்தம், மறுபடியும் மறுபடியும் சம்பாதிக்கிறான். எதுக்குன்னா ஈகந்தே அநியாயேன அர்த்த சஞ்சயான். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அநியாயமாக பொருளை சேர்க்கிறான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அசுர குணங்கிறார். அநியாயமாக பணத்தை சேர்க்கிறான்ப்பா. அந்நியாயேன அர்த்த சஞ்சயான், இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. தப்பாக பண்ணிட்டு அப்புறம் ஐயோ ஐயோ மண்டையில் அடிச்சுட்டு என்ன பண்ணுறது? அவித்யா காம கர்ம பாஷ பந்தம். பந்தம்னா என்ன, கட்டு. என்ன பந்தம்னா பாஷபந்தம், போட்டு இறுக்கி இருக்கு, சுற்றி வர ஏகப்பட்ட கட்டை போட்டு கட்டி வச்சா எப்படி இருக்கும் உடம்புல சொல்லுங்க பாப்போம். நம்மளை சுற்றி இந்த ஆஞ்சநேயருக்கு பிரம்மாஸ்திரம் கட்டினாம்மானே, அது மாதிரி சுற்றி இறுக்கி கட்டியிருக்கு, இப்படியே கட்டியிருக்கு, ஃபுல்லாக கட்டி போட்டிருக்கு. என்ன பாஷபந்தம்னா நிறைய கர்மா, அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏகப்பட்ட கர்மா, ஆதி கர்மா, குழந்தை உறவுகள் எல்லாம். அதனால் காமன்னா என்ன அர்த்தம், ஆசை. அதுக்கு காரணம் என்னன்னா அறியாமை. அறியாமை, ஆசை, செயல்கள், அதனால் தோன்றின பாசங்கள்,
அது பற்று. அதனால் கட்டுண்டு இருக்கிறான். சுவாமி நான் வேதாந்தம் படிக்கணும்னு நினச்சாலும் முடியாது சுவாமி, அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவு கட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு. எத்தனை நாளைக்கு இருக்க போகிறதோ அத்தனை நாளைக்கு அதை மெயின்டைன் பண்ண போகிறேன்னா நிஜமாவான். வேற என்ன இப்படி கேட்குறீங்கன்னா யோசிச்சு பாருப்பா. தத்துவம் சிந்தய ததிக பிராதா. தத்துவம் சிந்தைய. ஏன்பா இப்படி சொல்கிறேன்? காத்தே காந்தா தனகத சிந்தா வாத்துல கிம் தவன அஸ்தி நியந்தா. பிரணது கஸ்துவம் கோஹம் கோஹம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். சரி, ஆக இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறான். அதனால் சொல்கிறார் கல்பகோட்டி சதைரபிங்கிற. எத்தனை கோடிக்கணக்கான வருஷம் ஆனாலும் என்னதுன்னா ஆத்மானம் வினா கஹா சக்னுயாத் விமோச்சித்தம். ஒன்றை தவிர உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு எவனால் முடியும்? எத்தனை கோடி வருஷமானாலும் சரி, உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது உன் கையில் தான் இருக்குது. வந்திருக்கிற சிஷ்யனுக்கு சொல்கிறார் 100% என்னோட டீச்சிங்னாலே எல்லாம் ஆகிடும் நினச்சுடாத. நீ திங்க் பண்ணணும், அது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அழகாக சொல்லின்னு இருக்கார். நம்ம தொடர்ந்து படிப்போம். குருநாதர் தன்னை சரணாகதி பண்ணிய சிஷ்யனை புகழ்ந்து பேசுகிறார். அவனுடைய அறிவை போற்றுகிறார். பிறகு அதே சமயம் முயற்சி புருஷார்த்தத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். மோக்ஷங்கிறது நம்முடைய முயற்சியால் அடையப்படுறது. இறைவனுடைய அருளால் முக்தி பெறப்படுகிறதா அல்லது நம்முடைய முயற்சியால் முக்தி பெறப்படுகிறதான்னு கேட்டால், இறைவன் முக்தியை எப்பொழுதும் வைத்திருக்கிறார். நாம் தான் முயன்று அதை பெற வேண்டும். ஆக மோக்ஷம் நிம்மதிங்கிறது பகவான் கொடுக்கறது இல்லை, நாம தான் அந்த நிம்மதியை சம்பாதிக்கணும். நாம் எப்படி முயற்சி பண்ணி சாப்பிட்றோமோ, நாம் எப்படி முயற்சி பண்ணி சமைச்சு சாப்பிட்றோமோ, நாம் எப்படி முயற்சி பண்ணி விவசாயம் பண்ணுறோமோ, ஆனால் அதுக்கு அனுகிரகம் வேணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய முயற்சிக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. நம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும், மோட்சத்துக்காக முயற்சி பண்ணணும். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னார், லப்த்வா கதஞ்சின் நரஜன்ம துர்லபம் தத்ராபி பும்ஸ்துவம் ஸ்ருதி பாரதர்சனம் எஸ் ஸ்வாத்ம முக்தியை ந யதேத மூடதீஹி சஹ்யாத்மஹா வினிஹந்த்யசத்கிரஹாத். அப்படி முதலையே சொன்னார். எப்படியோ மனுஷ ஜென்மா கிடைச்சுடுத்து, அதுலேயும் ஆணாவும் பிறந்துட்டான், வேதமும் படிச்சுட்டான். ஆனால் மோட்சத்துக்காக முயற்சி பண்ணலைன்னா அவன் தற்கொலை பண்ணி கொண்டவனாகிறான்னர். எஸ் ஸ்வாத்ம முக்தியை ந யதேத மூடதீஹி. எவன் முயற்சி செய்வதில்லையோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கு விழுந்து விழுந்து முயற்சி பண்ணுறான், ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறான், நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுக்கிறான். ஆனால் உண்மையான நிம்மதிக்கு எஃபர்ட் எடுக்க வேண்டாமா? உண்மையான ஆனந்தத்துக்கு சந்தோஷத்துக்கு முயற்சி எடுக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறார். முயற்சி ரொம்ப முக்கியம். அதுவும் ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும், வேறு எதுக்காக முயற்சி இல்லை, ஆத்ம ஞானத்துக்காக முயற்சி பண்ணணும். ஆத்ம ஞானம்னா இங்கே என்ன ஞானம்? ஏகாத்ம ஞானம், அத்வைத ஞானம். ஜீவாத்ம ஞானம் ஏற்கனவே இருக்குது, ஆனால் பரமாத்ம ஞானம்தான் இல்லை. இந்த பரமாத்ம ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும்.
இந்த ஸ்லோகத்தையும் படிச்சிருக்கோம் இல்லையா? அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோச்சித்தும் கஷ்யக்னுயாத்வினாத்மானம் கல்பகோட்டிசதைரபி. ஆத்மானம் வினா பந்தம் விமோச்சித்தும் கஹா சக்னுயாத். தன் இந்த கட்டை வேணால் யாரும் அவுத்து விடலாம், வெளியில் கட்டு போட்டிருந்தா மற்றவங்க அவுத்து விட்டு விடலாம். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற பற்றை யார் அவுக்கிறது? அது அவன் தான் அவுக்க முடியும். அதுக்கு வெளியில் குரு உபதேசம் பண்ணலாம், அந்த வார்த்தையை நம்பி அதுபடி நடக்கணுமே. ஆக அதுக்கு சொல்கிறார் அறியாமை. அறியாமைன்னு சொன்னால் நான் முழுமையானவன் என்கிற உண்மையை அறியாமை. அந்த அறியாமையினால தான் ஆசை வருது. எனக்கு நிறைவை நான் அடையணும், பணம் எனக்கு நிறைவை கொடுக்கும், குடும்பம் எனக்கு நிறைவை கொடுக்கும், பதவி எனக்கு நிறைவை கொடுக்கும், வீடுகள் வாகனங்கள் எனக்கு நிறைவை கொடுக்கும், டூர் போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நடக்கிறதான்னா இல்லை. அந்த ஹாப்பினஸ் எல்லாம் வந்து போகிற ஹாப்பினஸ். ஆகையினால ஆசை. அதனால் என்ன பண்ணுறோம்? எஃபர்ட், நிறைய பணம் செலவு பண்ணவும், வேலை பண்ணவும், இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு உழைச்சும் நல்ல பேர் இல்லைங்கிறான் பாருங்க. ஏன்னா வராது. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு உழைச்சும் நல்ல பேர் இல்லைன்னா வராது. எப்படி வரும்? உலகம் அதெல்லாம் ஒத்துக்காது. அவன் பண்ணுறத மற்றவன் புகழணும்னு எதிர்பார்ப்பான். இன்னொருத்தன் பண்ணுறத ஒருத்தன் மனசார புகழ்கிறதெல்லாம் உலகத்தில் கிடையாது. நான் பண்ணுறத 10 பேர் புகழணும்னா நம்ம எதிர்பார்ப்போம். இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத புகழணும்னு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கும்? எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அவங்களெல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எவனா யோசிப்பானா? நான் பண்ணுறத 10 பேர் பார்க்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும் தான் எதிர்பார்ப்போம். ஆகையினால நிறைய வேலை நடக்கும், அப்போவும் அதில் திருப்தி வராது. அதில் என்ன பண்ணுவானா, நான் இவ்வளவு பண்ணியும் நல்லதெல்லாம் எனக்கு கிடைக்கலையேன்னு ஓன்னு அழுவான். பண்ணுறதெல்லாம் அவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணிவிட்டு என்னை மதிக்கவே இல்லையே, குழந்தைங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தினேன்னு அது என்ன ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறது. அவனுக்கு அவன் லைஃப் இதையே பார்த்துட்டா இருப்பான். அதனால் நமக்குத்தான் பாசம் ஜாஸ்தி ஆகிடும். அதை நாம் தான் அறிவால் நீக்கணும். வந்தோம், காரியம் பண்ணினோம், விட்டோம்னு இருக்கணும். ஆக நாம் செஞ்ச நம்முடைய குடும்பத்திலேயோ குழந்தைகள்கிட்டையோ நம்ம சொத்துலேயோ நம்ம பதவியிலையோ எதுலேயும் அபிமானம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு தயாராகவும் இருக்கணும். அது யாராக அப்ரிஷியேட் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அப்ரிசியேஷன்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அந்த அப்ரிசியேஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அதுதான் சொல்கிறார். பந்தம், பாஷபந்தம், கர்மாதி. எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாங்க பாவம். அதுக்கு காரணம் என்னென்னா ஆசை. ஆசைக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானம், ஆசை, அறியாமை, அறியாமையினால் பேராசை, ஆசையினால் நிறைய செயல்கள், செயல்களால் விளைவுகள், அந்த விளைவில் பற்று. நான் தான் இவரோட எஃபர்ட் எடுத்தேன், அதனால் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சுன்னு விட்டான். ஆனால் இதெல்லாம் யாரால், இதுலேருந்து நீ வெளியில் வாப்பா போகிறோம், இதெல்லாம் நினச்சிக்காத, இதிலெல்லாம் அபிமானம் வச்சியானா உன் மனசு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு சாந்தி இருக்காது. அதனால் இதெல்லாம் இக்னோர் பண்ணு, இதெல்லாம் மதிக்காது, இதெல்லாம் மாயா லீலா. அதனால் இதில் ரொம்ப அட்டாச்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியது யார்? எல்லோரும் சொல்லலாம், அபிமானத்தை விடுங்கோ, அபிமானத்தை விடுங்கோ. நான் பாட்டுக்கு கத்தின்ண்டே இருக்கலாம் கரடியா. விடணுமே எல்லாரும். ஆத்மானம் வினா கஹா சக்னுயாத். தன்னை தவிர வேறு எவனால் இதை செய்ய முடியும்?
எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவன் தான் பண்ணியாகணும். அதுக்கு தான் உதாரணம் சொன்னார். நம்முடைய கடனை தீர்க்கிறதுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நம்முடைய அறியாமையை யார் தீர்க்கிறது? ஏன், அதாவது இன்னொருத்தருடைய அப்புறம் என்னது, தலையில் வச்சிருக்கிற பாரத்தை இன்னொருத்தர் வாங்கிக்கலாம், ஆனால் நம்முடைய பசியை போக்குறத இன்னொருத்தரால் எப்படி முடியும்? நான் தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி மருந்தும் பத்தியமும் நான் தான் கடைப்பிடிக்கணும். என்னோட நோய்க்கு இன்னொருத்தன் கடைப்பிடிக்க முடியுமா? அதே மாதிரி சந்திரனை அவன் கண்ணால் பார்த்து தான் ரசிக்கணும். அது மாதிரி உண்மையை ஒவ்வொருத்தரும் தான் தான் புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தன் பார்த்து ரசிக்கிறது நமக்கு பிரயோஜனம் இல்லை. இப்படியெல்லாம் உதாரணம் சொல்லி இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா, உன்னுடைய முயற்சி மிக மிக முக்கியம். நீ அந்த முயற்சியை எடுத்திருக்கிறாய், உன்னை நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி சொல்கிறார். அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசிதம் கஷ்யக்னுயாத்மினாத்மானம் கல்பகோட்டிசதைரபி. அவித்யா காம கர்மாதி பாஷபந்தம் விமோசிதம் கஷ்யக்னுயாத்மினாத்மானம் கல்பகோட்டிசதைரபி.